என் சொந்த அனுபவத்துக்குள்ள ஓடுறேன். 3 செய்தி. ஒன்று, மவுண்ட் கைலாஷ். கைலாசம் போகணும்னு நினைச்சான். கைலாசத்துக்கெல்லாம் ஒருத்தனும் போக முடியாது. யாராவது நான் போனேன்னு சொன்னா நம்பாதீங்க. கைலாசத்தை பார்க்கலாம், தூரத்துல நின்று பார்க்கலாம். கிட்ட எல்லாம் போக முடியாது, மூச்சு காற்று கிடையாது, ஆக்சிஜன் இல்லை. அங்க தெரியும் கைலாசம், இங்க நின்று பார்க்கலாம். எங்களுக்கு கமலாத்மானந்த மகாராஜ்னு ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர், அவர் கைலாஸ் யாத்திரை போயிட்டு வந்து ஒரு புத்தகம் எழுதிவிட்டார். இதெல்லாம் நாங்க படிச்ச உடனே ஒரு 4 பேர் மதுரையில எப்படியாவது கைலாஷ் யாத்திரை போகணும் 4 பேரும் தீர்மானம் பண்ணோம். ஸ்ரீ டிராவல்ஸ்ன்னு சென்று அவன்கிட்ட பேசிட்டோம். 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டன்னா, அதுக்கப்புறம் கேட்கறத கொடுன்னா சரின்ட்டான். 4 பேர் புறப்பட்டான். கமலாத்மானந்த மகாராஜ் காலில் விழுந்து கும்பிட்டான். சாமின்னு நாங்கள் போயிட்டு வர்றோம், ஜாக்கிரதையா போங்க. போன வாரம்தான் பனிமழை பெஞ்சு 100 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. எங்களுக்கு எப்படி இருக்கும்? மானசரோவரில் குளிக்காதீங்க, புரோட்சணம் பண்ணிக்கிடுங்கோ, குளிச்சா பெருச்சு போகும். இங்கே அரண்டே போனோம் 4 பேரும். என்னடா இப்படி? அவருக்கு எங்கள் மேலே பிரியம். ஐயா ஐயா அவ்வளவு பாசம், வேற யாரையா சொல்லுவா? நேரம் மீனாட்சி கோயிலுக்கு போகிறோம். காலையில் 5 மணி. மீனாட்சி சந்நிதியில் ரொம்ப பேர் நாங்கள் கடைசியாக நிற்கிறோம். அம்மா, நாங்கள் கைலாஷ் யாத்திரை போகணும், 4 பேர், நீ தான் காப்பாற்றணும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே பஞ்சமுக தீபாராதனை ஆகுது. 5 கலை. என்ன அர்த்தம்? போயிட்டு வாடா. அம்பாள் பேசுவாளா மாட்டாளா? பேசுவா ஐயா, நமக்கு தான் ஐயா புரியல. எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆகா, பஞ்சமுக தீபாராதனை ஆகிவிட்டது. பச்சை புடவைக்காரி பச்சை விளக்கு காட்டி விட்டாள். அம்பாள் என்ன புடவை? பச்சை புடவை தெரியுமா? ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி 5 பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமந்திரம். எங்களுக்கு சந்தோஷம். அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டா, புறப்பட்டான். மெட்ராஸ்ல இருந்து டெல்லி வரைக்கும் ரயில். ரயில்ல எங்க பூஜை பெட்டி, சிவலிங்கம், திருவாசகம் முற்றோதல், ஒரு 25 பேர், எல்லாம் திருவாசக புத்தகம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரம் தாங்க கைலாசம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், எல்லாம் திருவாசகம். ஆமா, திருவாசகம் எத்தனை பாட்டு? சந்தோஷம் சந்தோஷம், நல்லா இருங்க. 658 பாட்டு திருவாசகம். நமசிவாய வாழ்கவில் தொடங்கி அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, அத்தனை பாட்டும் ரயில்ல படிக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. சாமிக்கு நைவேத்தியம். சாமிக்கு என்ன, நம்மளுக்கு தான். எங்க பிள்ளையார் நோன்புக்கு இத்தனை வைக்கிறோமே, பிள்ளையார் ஒரு கொலக்கட்டையாவது சாப்பிட்டாரா? சாப்பிட்டா அடுத்த வருஷம் வைப்பமா? நமக்கு தான் பூஜை. டெல்லி போயாச்சு. டெல்லியிலிருந்து காட்மண்டு, நேபாளத்தின் தலைநகரம். காட்மண்டில் போய் ஒரு நல்ல ரூம் கொடுத்தாங்க, கெஸ்ட் ஹவுஸ், பெரிய ஹோட்டல். 25 பேர், பம்பாய்க்காரங்க ஒரு 20-30 பேர், மொத்தம் எங்க செட்டு 60 பேர். எப்பங்க கைலாசத்துக்கு யாத்திரை போகலாம்? இருங்க, நான் சொல்றேன். முதல் நாள் போகல, ஏதோ சாப்பாடு மாதிரி என்னமோ கொடுத்தாங்க, பரவாயில்ல. 2ஆம் நாளும் போகல. நேபாளத்துக்கு காட்மண்டுல சிவபெருமான், காட்மண்டு பசுபதிநாதர். காட்மண்டு சாமிக்கு என்ன பேரு? பசுபதிநாதர். 5 முகம், 4 திக்குல 4, மேல 1. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். 5 முகம். அங்க போய் நிக்கிறான், கண்ணீர் விடுறான். சாமி, இங்க வந்து 2 நாள் ஆச்சு, கைலாசி யாத்திரை போகணும், இன்னும் இவங்க
விடமாட்டேங்கிறாங்க, நீங்க தான் காப்பாற்றணும். அந்த அங்க இருந்த ஒரு அர்ச்சகர் இவ்வளவு மாலையை அள்ளி என் தலையில போட்டார். தூக்கித்தான் போடுவாங்க. இவ்வளவு மாலை, என்னென்னமோ பூ அப்படியே அள்ளி என் தலையில போட்டார். மாலைக்கு மேல பார்க்கிறேன், ஒரு ருத்ராட்ச மாலை விழுந்தது கழுத்துல. பரவாயில்லப்பா, கடவுள் நமக்கு பச்சை கொடி காமிச்சு விட்டார். சந்தோஷம். ருத்ராட்ச மாலை, பசுபதி. முடிஞ்சது. உட்கார்ந்து சிவபுராணம் பூரா பாடிட்டோம். மறுநாளைக்கும் போக முடியல. ஏன் முடியல? தீவிரவாதிகள் சுட்டு கொன்று விட்டார்கள். நீங்க போறதா இருந்தா போகலாம், இது எதுக்கு வம்பு? 4வது நாள் போகலாம்னு பச்சை கொடி காமிச்சாங்க. நல்ல வேலைடா அப்பா. 60 பேரு, 15 ஜீப்பு. ஜீப்பு 4 சக்கரத்துக்கும் பிரேக்கு, 4 வீல் பிரேக். சின்னக்காரன் தான் ஓட்டுவேன். துணைக்கு ஒரு ஷெர்பா. நாங்க 4 பேர் ஒரு ஜீப்புக்கு. 4, 5, 6 பேர் மொத்தம். 15 ஜீப், 15 நாங்க 60 பேர். எல்லாம் புறப்பட்டோம். வழியெல்லாம் பள்ளம், பள்ளமெல்லாம் பாதை. உள்ள ஆத்துக்குள்ள போகுது. 2004, மறக்காதீங்க. ஆத்துக்குள்ள போகுது பாதை. தூக்கி தூக்கி போடுது. ஒழுங்கா பிடிக்கலன்னா அவ்வளவுதான். முதல் நாள் நியாலம்ங்கிற ஊர். நியாலத்துக்கு போய் இடுப்பெலும்ப கலட்டி காய போட்டான். வேற வழி ஒன்னும் வழி இல்லை. ராத்திரி. ஐயா, ராத்திரிக்கு ரொம்ப குளிர் அடிக்கும்னா சரி போட்டு போர்த்தணும். நைட்டு ஒரு 1 மணி. மூச்சு இழுக்குது. என்னடான்னு கேட்டா ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சுங்கிறான். என்ன பண்றது? வெளியில வந்து நல்ல மூச்சை இழுத்து பிராணாயாமா பண்ணி, இந்த சூடம் இருக்குல்ல, மூக்கில் வச்சு, செத்தாத்தான் மூக்கில் சூடம் வைப்பாங்க. நல்லா இழுத்து ராத்திரி திரும்ப உள்ள படுத்தோம். சரியா போச்சு. மறுநாள் காலையில் புறப்படணும். நாங்க 60 பேர். எங்களோட வந்த ஒரு அம்மா உடம்பு சரியில்லை, காய்ச்சல், சாப்பாடு இறங்கலை, குளிருது, அசதி. இனிமே எங்க கைலாசக்கு மிச்ச தூரம் போறது? இன்னும் 1000 கிலோமீட்டர் போகணுமே. வீட்டுக்காரர் அவரு ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் நடந்து போனவர். 4 மாசம். ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் 3000 கிலோமீட்டர் 4 மாதத்தில நடந்து போன புண்ணியவான். இப்போ கைலாஸ் யாத்திரை வந்தார். இந்த அம்மாவால முடியல, கஷ்டமா இருக்கு. எங்களை எல்லாரும் பார்க்கறாங்க. நீங்கள் எல்லாம் போங்க, நாங்க திரும்பி போறோம். எங்க திரும்பி போறது? எவ்வளவு தூரம் போறது? இனிமே இவங்க காட்மாண்டு போய் டெல்லி போய் நாங்கள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணோம். ஐயா, பயணத்தை ஒரு நாள் ஒத்தி போடுவோம். ஒத்தி போடுறதுன்னா விளையாட்டு இல்லை. முந்தி பிளான் பண்ண ரயில் டிக்கெட்டு, பிளேன் டிக்கெட்டு எல்லாம் தகராறாயிரும். ஒரு நாள் ஒத்தி போடுவோம். நாளைக்கு போவோம், இன்னைக்கு இங்கே தங்குவோம். டிராவல்ஸ்கார ஒரு மாதிரி பார்த்தேன். ஒரு நாளைக்கு ஆளுக்கு 500 ரூபாய் எனக்கு கொடுங்க, நான் ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்ல. சரி வாங்கிக்கோ. 60 பேர், ஆளுக்கு 500 ரூபா, 30,000 கொடுத்துட்டேன். காலம்பர டிஃபன் என்னமோ ஒன்று போட்டேன். ஏதோ அதையாவது போட்டானே. உட்கார்ந்தோம். அந்த அம்மா சாப்பிடலை. 11 பாட்டு படித்தோம். திருமுறை 11 பாட்டு அந்த அம்மா கேட்டுது. நாங்க சாப்பிட்டோம், அது சாப்பிடலை. மத்தியான சாப்பாடு திரும்ப அந்த 11 பாட்டு திரும்ப நாங்க சாப்பிட்டோம், அது சாப்பிடலை. ராத்திரி 11 பாட்டு, அது சாப்பிடலை. முடிய விட்டு பசிக்கிறாப்பல இருக்கு. ஏதோ கொஞ்சம் போல கொடுத்தான், சாப்பிட்டது, படுத்துருச்சு. மறுநாள் காலையில் போய் பார்த்தா அந்த அம்மாவை ஆளை காணோம். ஐயோ, அவர் தடுமாறுறாரு. இங்க வந்து தொலைச்சு விட்டனே. செல்ல தொலைச்சாலே தடுமாறுறாங்க. இது வீட்டுக்காரி காணோம். திபேத்து, பாஷை புரியாத ஊரு, நியாலம்,
எங்க போய் தேடுறது? ஐயோ காணமே, பக்கத்துல தானே படுத்து கிடந்தா. அங்கிருந்து ஒருத்தன் வர்றான். இந்த ஜீப்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கு, போய் பாருங்க. போய் பார்த்தா இந்த அம்மா காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவி, அங்க முகத்தை கழுவுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமுங்க, தண்ணி ஐஸ் கட்டி ட்ரெஸ்ஸை மாத்தி கையில 2 பை தூக்கிக்கிட்டு கம்பீரமா போய் உட்கார்ந்துருச்சு. சரியா போச்சு. 11 பாட்டு. நாங்க அப்பத்தான் துண்ட காணம் துணிய காணம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அது என்னங்க 11 பாட்டு? மறை உடையாய் தோல் உடையாய் வார் சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞகனே என்றுன்னை பேசி நல்லால் குறை உடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் கலையாய் நெடுங்களம் மேயவனே. 11 பாட்டு. எந்த ஊரு? திருநெடுங்களம், திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம். ஞானசம்பந்த பிள்ளையார். இன்னொன்னு தெரியுமா? இந்த 2 பை தூக்கிட்டு போனுச்சு இல்ல, அது என்ன? பின்னால மானசரோவருக்கு போன பொழுது அந்த 2 பையவும் திறக்குது. ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம், 8 நாளைக்கு அப்புறம் மானசரோவர்ல திறந்தா முறுக்கு, சீடை, அல்வா எங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டாந்து இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்குது. நாங்க நினைச்சோம் இந்த ஆட்சி திரும்பி போயிருந்தா இம்புட்டும் போயிருக்குமே. ஆமாங்க, மானசரோவர்ல உங்களுக்கு யாரு முறுக்கும் சீடையும் கொடுப்பா? முடிஞ்சுதா? அப்புறம் பயணம் கண்டினியூ பண்ணோம். ஒரு இடம் வருது, பரியாங்குன்னு ஒரு இடம். என்ன? பரியாங். நியாலம், அப்புறம் சாகா, அப்புறம் பரியாங். பரியாங்குக்கு போற பொழுது அவன் என்ன சொல்றான்? டிராவல்ஸ்காரன், இதை தாண்டதுதான் ரொம்ப கஷ்டம். நடுவில் பிரம்மபுத்திரா ஓடுது, பிரம்மபுத்திராவை தாண்டது ரொம்ப கஷ்டம். போட்டில் உங்க ஜீப்பை தூக்கி வைக்கணும், ஜீப்பை அக்கறையில கொண்டே வச்சு அப்புறம் உங்களை தூக்கி வச்சு உங்களை ஜீப்பில் வச்சு எப்படியும் 8 மணி நேரம் ஆயிடும். 15 ஜீப்புல 4 போட்டு. என்னமோ கடவுள் தான் காப்பாற்றணும். நாங்க திரும்பவும் நம்ம ஜீவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. வேற யார பிடிக்கிறது? அவனை தனையா பிடிக்கணும். போனா 5 நிமிஷத்துல போயிட்டான். எப்படி? சீனாக்காரன் பாலம் கட்டிவிட்டான். அது வரைக்கும் பாலம் இல்லையா? பாலம் இல்லைன்னா என்ன செய்யணும்? ஆத்துல தான் போகணும். பாலம் கட்டி விட்டேன். போய் பார்க்கிறோம், புதுசா பாலம் கட்டி இருக்கு. டிராவல்ஸ்காரனுக்கு சந்தோஷம், இத்தனை செலவு மிச்சம் அவனுக்கு. அப்படியே ஏறி இறங்கணும். பரியாங் மானசரோவருக்கு முந்தின இடம் போயிட்டான். இப்ப மானசரோவருக்கு போயாச்சு. இங்கதான் கடவுளுடைய திருவிளையாடல் தொடங்கிட்டு. சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆக போகுது. 5:30 ஆயிடுச்சு. 6 மணி. மானசரோவர்ல ஒரு பெரிய மலை மாதிரி பகுதி நிற்கிறான். கீழே மானசரோவர். அவன் சொன்னா ஜீப்பை விட்டு எல்லாரும் இறங்குன. அத்தனை பேரும் இறங்கிட்டான். நேர பாருங்க, கைலாசம் தெரியும். இதை பார்க்கத்தானையா வந்தோம். 2.5 லட்சம் ரூபாய் செலவு. இதை பார்க்கத்தானே வந்தோம். பார்க்கிறோம், கைலாசத்தை காணோம். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி வைக்க முடியுமா? மிஸ்டர் கைலாசமா இருந்தா எழுதி வைக்கலாம். இது மவுண்ட் கைலாசம், எங்கே எழுதி வைக்கிறது? பார்க்கிறோம், கைலாசத்தை காணோம். என்னய்யா? மேகம் மறைச்சிருக்கு. ஆணவம் மறைச்சா ஆண்டவனை பார்க்க முடியுமா? நான் கடைசியா நிக்கிற பிச்சைக்காரன் அப்படின்னு நினைச்சா கடவுள் மடியில வந்து உட்காருவார். திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார்னு ஒருத்தர், நான் பிச்சைக்காரன் பார், பெக்கர். யூ ஆஸ்க் காட் ஹூ இஸ் தட் பெக்கர். கடவுள்கிட்ட போய் கேளு, இந்த பிச்சைக்காரன் யாருன்னு. தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லிக்குவார். நம்மளாம் பிச்சைக்காரன் தானே. கடவுள்கிட்ட கேட்கிறோம்ல, இன்னும் கொஞ்சமா கேட்கறான், மூட்டை கணக்காவில் கேட்கறான். பரவாயில்ல. இப்போ என்ன காணோம்? கைலாசத்தை காணோம். அவன் சொல்றான், போன வாரம் 8 பேர் வந்தாங்க, 3 நாள் இருந்தாங்க, மேகம் விலகலை, திரும்பி போயிட்டாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்?
2.5 லட்சம் ரூபாயை செலவழித்து இவ்வளவு தூரம் வந்து கைலாசத்தை பார்க்காம மேகத்தை பார்த்துட்டு போனா வீட்டுக்காரி சும்மா விடுவாளா? இந்த மேகத்தை பார்க்கறதுக்கு ஐயா அங்க போனீங்க, இதை நம்ம மதுரையில பார்க்கலாமே கேட்பாளா இல்லையா? கடவுளே கடவுளே கடவுளே, மேகத்தை காணோம். ராத்திரி 8 மணி கீழே இறங்குறான். மானசரோவர் 135 கிலோமீட்டர் சுற்றளவு, ஐஸ் கட்டி தண்ணி. இறங்கிட்டோம். ராத்திரி 8 மணி. நாங்க 4 பேரு, அதாவது மதுரைக்காரங்க. மற்றவங்க 56 பேரு, மொத்தம் 60 டிக்கெட். எல்லாம் மானசரோவர் கரையில நிக்கிறோம். திரும்பி பார்த்தா எங்களோட வந்த பேங்க் மேனேஜரை காணோம். ஐயோ இங்கதானே நின்னாரு, ஆளை காணோம். ஒரு ஆள் சொல்றான், இந்த தண்ணிக்குள்ள ஒரு ஆள் நிக்கிறாரு. பார்த்தா இந்த ஆளு அவ்வளதையும் கலட்டி உள்ளுக்கு இன்னர் போட்டு, இன்னருக்கு மேல பனியன் போட்டு, பனியனுக்கு மேல சட்டை போட்டு, சட்டைக்கு மேல கோட்டு போட்டு, கோட்டுக்கு மேல ரக்குன்னு ஒண்ணு அதை போர்த்தி, அதுக்கு மேல குளிர் அடிக்குது. இவரு அவ்வளதையும் ராத்திரி 8 மணி கலட்டிட்டு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு மானசரோவர் தீர்த்தத்துக்குள்ள முழங்கால் தண்ணியில நிற்கிறார். எப்படிங்க? எல்லாம் என்னத்தான் பார்க்கிறேன். ஏன் போன ஊர்ல எல்லாம் நம்ம பிரசங்கம், நான் எல்லா ஊர்லையும் என்ன தெரியுமா சொன்னேன்? மானசரோவர் என்பது அம்பாள், கைலாசம் என்பது சிவபெருமான். அம்பாள் அருள் கிடைச்சால் அன்றி சிவபெருமான் அருள் கிடைக்காது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளுக்குத்தான் அம்பாள்னு பேரு. எங்க மதுரையில மீனாட்சியை கும்பிட்டாத்தான் சொக்கலிங்க பெருமானே காட்சி கொடுப்பார். சரிதானே? முதல் மரியாதை. இப்போ மானசரோவர் அம்பாள். மானசரோவர்ல குளிச்சிட்டீங்கன்னா கைலாசத்தை பரிக்கிரமா பண்ணலாம் அப்படின்னு நான் படிச்சதை சொல்லிவிட்டேன் எல்லா ஊர்லையும். இந்த பேங்க் ஏஜென்ட் அதை அப்படியே நம்பிட்டார், தண்ணிக்குள்ள இறங்கிட்டார். எல்லாம் என்ன பார்க்கிறேன், நீ தானே சொன்ன, அந்த ஆளு இறங்கிட்டாரு, நீ இறங்கல. நீ பேசத்தான ஐயா லாயக்கு. ஐயா கேட்பாங்களா இல்லையா? எனக்கு மான பிரச்சனை. இறங்கிடுவோமா? என்ன ஆகும்? மேக்சிமம் போகும், கழுத போயிட்டு போகுது. போ, கிட்டத்தட்ட 62 வயசு என்னவோ போனா போகுது, போயிட்டு போகுது. சிவலோக பதவி அடைந்து விட்டார்னு எழுதுறாங்க. கைலாசத்துல போயிட்டு போகுது. போ, கலட்ட 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 பெரு அப்படியே ஆட்டுது. ஒரு துண்டை கட்டினா காலு தண்ணியில வச்சனா 1000 தேள் கொட்டுது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே. அப்பர் சாமி வாக்கு. எல்லா தீர்த்தமும் யாரு? சிவபெருமானும். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். எல்லா தீர்த்தமும் சிவபெருமானும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. வள்ளலார். தீர்த்தமெல்லாம் யாரு? சிவபெருமான். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே. ஒரு முங்கு போட்டு எந்திரிச்சனா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு மானசரோவர்ல இன்னைக்கு முடிவு. எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷம் ஓடிருச்சு. இன்னைக்கு முடிவு. அடுத்த முங்கு போட்டேன், இழுப்பு குறைஞ்சது. 4வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. இந்த உடம்பு பெரிய மிஷினுங்க, கொஞ்சம் கொஞ்சமா பழக்குனா ஒழுங்கா வந்துடும். புரியுதா? அழகா இருக்கு. ஆகா, பரவாயில்ல, சிவபெருமானே சந்தோஷம். 5 நிமிஷம் உடம்பெல்லாம் தேய்ச்சி அதுக்கு மேல நிக்க முடியாது.
மேலே ஏறுனா காத்து குத்துது, கண்ட்ரோல் இல்லாம கை கால் ஆடுது. என்ன செய்வீங்க? சட்டி மாட்ட முடியலை, பேண்ட் மாட்ட முடியலை, ஒரு வழியா இழுத்து கிழிச்சு, வேற வழி, கை கால் ஆடுதே, குளிர், -15 டிகிரி. என்னத்தையோ போட்டு மாட்டி ரக்கெல்லாம் போட்டு அவன் சூடா சூப்புன்னு என்னமோ கொடுத்தேன். பரவாயில்ல, வெந்நீர் மாதிரி இருந்துச்சு, போனா போகுது. எங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம், 4 பேர் படுக்கலாம், ஒரு கட்டில், ஒரு கதவு மாதிரி ஒன்று, கட்டிலுக்கு கீழே எலியெல்லாம் ஓடும், கண்டுக்கப்படாது, வெளியே நாய், கட்டில், 4 பேர் படுக்கணும், 4 பேர் படுத்திருக்கணும். ராத்திரி 1 மணி ஒருத்தர் கதவை தட்டினார், கதவு பிச்சுக்குச்சு. அவரு பம்பாய்க்காரர், இங்கிலீஷ்ல கூப்பிடுறார், சார் வாங்கோ. ஏன் வாங்கோ? 4 பேர் எந்திரிங்க. 4 பேர் எந்திரிச்சு ஷூவை மாட்டிக்கிட்டு வெளியில வந்தா, மானசரோவர் கரைக்கு வாங்கோ. கரைக்கு போனா குளிர் இழுக்குது, ராத்திரி 2 மணி இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டே நில்லுங்க. என்னத்தை பார்க்கறது, இங்க கை காலெல்லாம் ஆடுதேன். திரும்ப சிவபுராணம் சொல்லு, இறஞ்சி சொல்லு. 2:30 மணி மேலே இருந்து நட்சத்திரங்கள் தண்ணீரில் விழுகின்றன. அதுக்குத்தான் கூட்டிகிட்டு போயிருக்கார். எல்லாரும் சொல்றான் எரிகல்லுங்கிறான். எரிகல் இல்லை, ஸ்டார். எப்படின்னார்? ஐயா, இல்லாட்டியா நாங்க தூங்கி இருப்போம் ஐயா. வாழ்க்கையில தூங்கித்தானே ஐயா கட்டம். வீட்டுல தூங்கி, பஸ்ல தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆபீஸுக்கு போய் இங்கதான் தூக்கம் நல்லா வருதுன்னு அப்பவும் தூங்கி, புரியுதா? முழிச்சான். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. வந்தான், படுத்தான், காலம்பரை எந்திரிச்சான், திரும்ப ஒரு குளியல் போட்டான். இப்பதான் பழகி போச்சுல்ல. இன்னும் கைலாசத்தை காணோம். எப்படி இருக்கான்? நேத்தி காணோம், ராத்திரியும் காணோம். கைலாசம் எதிர்த்தாப்புல தெரியுங்கிறாங்க, தெரியல, ஒரே மேகமா இருக்கே. எல்லாரும் உட்கார்ந்தோம். பூஜை, சிவலிங்கம், வழிபாடு. மாலைகளிந்த மதியே போற்றி, மன்னியன் சிந்தை இருந்தாய் போற்றி, மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி, மேலொடு திங்கள் முடியாய் போற்றி, ஆலை கரும்பின் தெளிவே போற்றி, அடியார்கட்காரமுதமானாய் போற்றி, காலை முளைத்த கதிரே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாரும் பூஜை. சிவபுராணம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரு மேத்த பணிந்து, கைலாசம் தெரிகிற திசையை நோக்கி கீழே விழுந்து கும்பிட்டான். எந்திரிக்கிறான், கைலாசம் தெரியுது. நேத்து தெரியல, காலையில தெரியல. பூஜை பண்ணி உட்கார்ந்து சிவபுராணம் படிக்கிறான், அற்புதமா தெரியுது. காலம்பர நேரம் கைலாஷ் மலை எங்கிருந்து? மானசரோவர்ல இருந்து தெரியுது. கண்ணீர் வார கும்பிட்டோம், 10 முறை விழுந்து கும்பிட்டோம். மத்தியானம் வரைக்கும் தெரிஞ்சுது. வெயில் நல்லா தெரியுது. வெளியில வாரது, பார்க்கறது, ரூமுக்குள்ள உட்கார்றது, திரும்ப ஒரு தரம் வந்து பார்க்கறது. அப்புறம் புறப்பட்டு அங்கே இருந்து தார்ச்சன்னு ஒரு இடத்துக்கு போனோம். தார்ச்சன் மலை அடிவாரம், கைலாஷ் மலை அடிவாரம். தார்ச்சனுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் பஸ் போகாது, கார் போகாது. தார்ச்சன்ல யமதுவார்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வந்தா யமன் தொல்லை கொடுக்க மாட்டானா. 3 தடவை போயிட்டு வந்தேன். ஆமா, யமன் தொல்லை கொடுத்தா பேசினாரு, விழுந்தாரு, முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் வாழணும். அப்துல் கலாம் எப்படி விழுந்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினார் ஐயா, புண்ணியவான். அப்படி சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி எனை உன் போரூர் ஐயா நின் சீரடிக்கையில் வைப்பாய் தெரிந்து. இதான் பிரார்த்தனை. முடிஞ்சது. இப்போ கைலாசத்தை சுத்தணும். அதுக்கு பேரு தெரியுமா? பரிக்கிரமான்னு பேரு. நாங்க 60 பேர், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரலன்ட்டாங்க.
நாங்கள் எங்கே தங்குறோம். ஆமாம், இன்னைக்கு ராத்திரி எங்கே தங்குறது? இந்த ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்தில் தங்குறது. படிக்கிறமா எப்போ? நாளைக்கு காலையில். சாயங்காலம் ஆச்சு, கட்டடத்தில் கொண்டே விட்டா எங்களோட வந்த 60 பேர்ல கிட்டத்தட்ட 50 பேரை அந்த பக்கம் ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. எங்க 4 பேரு இன்னும் ஒரு 3-4 பேருக்கும் இன்னொரு பக்கம் ரூம் போட்டு கொடுத்து விட்டாங்க. அது தெற்குன்னா இது வடக்கு. நாங்க நினைச்சுக்கிட்டோம் நம்மளை தள்ளி விட்டாங்க. அங்க கூட்டம் அதிகம், சாப்பாட்டுக்கெல்லாம் அங்கதான் நாங்க ஓடணும். பரவாயில்ல, ஓடுவோம். நம்மளை எல்லாம் இங்க கொண்டாந்து தள்ளி விட்டாங்க. மதுரைக்காரன் 4 பேரு, மெட்ராஸ்காரன் ஒரு 3 பேரு, 7 பேரை தள்ளிட்டாங்க. போனா போதும். சாயங்காலம் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ஒரு ஆளு சொன்னாரு, இந்த ஜன்னலை திறந்து பார்க்கவான்னாரு. திறந்தா கைலாசம் தெரியுது. சார், அந்த பக்கம் போட்டிருந்தா தெரியாது ஐயா. சொன்னமில்ல, அத்தனை பேர் எங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்தா கைலாசத்தை பார்க்கலாம்டா. பார்க்கத்தானையா வந்தான், கைலாசம் பார்க்கத்தானையா இவ்வளவு செலவழிச்சு இங்க வந்தா. நாங்க நினைச்சோம், கடவுள் ஒரு கதவை சாத்தினால் 2 கதவை திறப்பார். நம்புங்கள், 2 கதவை திறப்பார். சாத்திரி பூரா தூங்கலிங்க. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறு, அவர் ஆட்டங்கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறு. ஆளாளு பாடுறாங்க, ஆளாளு ஆட்டம். எதிர்த்தாப்புல பார்த்தா மவுண்ட் கைலாஷ். ஜன்னல் வழியா முடிஞ்சது. மறுநாள் காலையில கிளம்பணும். குதிரை, ஒரு குதிரைக்கு 30,000 ரூபா பணம் கட்டணும். சீனாக்காரன் பணம் மாற்றி கொடுக்கணும். கொடுத்தாச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குதிரை வேண்டாம். நாங்கள் 4 பேரும் நடக்கிறோம். 54 கிலோமீட்டர் மவுண்ட் கைலாஷ் சுற்றி வரணும். நடக்கிறோம். ஒரு சமஸ்கிருத பேராசிரியர், நானும் நடக்கிறேன். அவர் மகன், மருமக, பேத்தி, 3 குதிரை. வயசானவர் நடக்கிறாரு. இளசு 3 குதிரையில போயிடுச்சு. நாங்க நடக்கிறோம். முதல் நாள் காலையில ஷெர்பா சொல்றான், நடந்துகிட்டே இருங்க, நிக்காதீங்க. ஏன் யா? நின்னா மேல இருந்து பனி கொட்டுது, இடியாப்ப மாதிரி. எல்லாம் மூடி இருக்கோம், மூக்க தவிர. மூச்சு விடணுமே. ஊருக்கு வந்தப்பறம் மூக்கு மட்டும் கருத்து போச்சு. ரொம்ப பேருக்கு பனி கொட்டி. நமக்கெல்லாம் தெரியாது, இந்த மாதிரி சிவப்பா இருக்க ஆளுகள்லாம் மாட்டிக்கிறோம். உடம்பு சிவப்பா இருக்கும், மூக்கு மட்டும் கருப்பா இருக்கும். புரியுதா? பனி பட்டதுல எல்லாம். ஏன் நடக்கணும்? நின்னீங்கன்னா பனி கொட்டும், உட்காரணும் போல தோணும். உட்கார்ந்தா படுக்கணும் போல தோணும். படுத்தா முடிஞ்சு போயிடும். ஐயோயோ, நிப்பமா? நட நட நட. நடந்து கால் வலிக்குது, நட. செத்து போயிருவேங்கிறானே, என்ன பண்ணுவீங்க? நட. முத நாள் ஊடால ஒரு ஆறு, ஆத்துல பாலம் போட்டிருக்கேன். பாலம் என்ன தெரியுமா? 2 தென்னை மரம். காலை வச்சு ஒழுங்கா நடக்கணும். விழுந்தா முடிஞ்சு போச்சு. ஷெர்பா கையை பிடிச்சுக்கிறேன். அவன் தூக்கியிருக்கான், சரியான உடம்பு அவனுக்கு. அந்த தைரியத்தில் நடந்துட்டான். நம்மளால முடியும் நினைச்சா நடக்கலாம். ஐயோ விழுந்துருவோமே, விழுந்துருவேன். இதான் சைக்காலஜி. அருமையா கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போயிட்டான். உள்ள போயாச்சு. முதல் நாள் சாயந்தரம் திரபுக் அங்க போய் தங்கிட்டோம். தங்கினா எப்படி? டென்ட் அடிச்சிருக்கேன், பழைய மாதிரி தான். அதுக்குள்ளதான் படுக்கணும். கட்டில் மாதிரி ஒரு அமைப்பு. ராத்திரி படுத்தோம். எங்களுக்கெல்லாம் ஒன்று சொன்னா, கைலாஷ் யாத்திரை போற பொழுது நிறைய தண்ணி குடியின்ன. தண்ணி அங்கே ஐஸ் கட்டியா ஓடுது, அதை குடிச்சா கதை முடிஞ்சு போயிடும். சூடு பண்ணணும், வெந்நீர் ஆக்கணும், பிளாஸ்க வச்சுக்கணும், குடிக்கணும். நான் நல்லா குடிச்சேன். ராத்திரி 4 பேர் படுத்திருக்கோம். 12:30 மணி. குடிச்ச தண்ணி பூரா வெளியில வருவண்டாங்குது, குளிர் இழுக்குது. எந்திரிக்கிறேன், முடியலை. அவசரமா சிறுநீர் கழிக்கணும். என்னுடைய ஷூ எடுத்து மாட்டுறேன்.
டார்ச்சை தேடுறேன். என்ன இங்க டியூப் லைட்டா போட்டிருக்காங்க, கும்மிருட்டு தெரியுது. இந்த 3 பேர் இங்கிட்டு படுத்திருக்காங்க. 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து, நம்மளால முடிஞ்சது. 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து வெளியில வந்தா பேண்ட்டுக்கு மேல தாங்கல. அவசரம், பட்டாவில் தெரியும் போறேன், பாதி பேண்ட்ல பாதி கீழே. அப்பா கடவுளே, எதிர்த்தாப்புல பார்க்கிறேன் கைலாசம் ஜோதிமயமா. நான் அழுக்கா நிக்கிறேன். நான் அழுக்குத்தானையா. சுந்தரமூர்த்தி சாமி பாடுவாரு, அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள், பிழைப்பனாகிடும் திருவடி பிழையேன், வழிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே. நான் அழுக்கா நிக்கிறேன், தீபன் ஜோதி எரியுது அப்படியே. இந்த 3 பேரையும் எழுப்பினேன், யோ எந்திரியா இப்ப தெரியுது. 3 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. ராத்திரிக்கு பார்க்கறான், நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சா பிள்ளைகள். அறிவொளின்னு ஒருத்தர் பெரிய பேராசிரியர், ஐயா இப்படி தெரிஞ்சதுன்னு, அது சுயம் பிரகாசம். நெருப்புல்ல, சுயம் பிரகாசம். கைலாசத்துக்கு அந்த பிரகாசம் உண்டு. இதுக்கு தாங்க ஒண்ணுக்கு வந்திருக்கு, இல்லாட்டி பார்க்க முடியுமா? இதான் கடவுள் பண்ற அனுபவங்கள். முடிஞ்சுதா? விடிஞ்சுது, வந்து நிக்கிறோம். இன்னைக்கு அதான் 2வது நாள். ஷெர்பா சொல்றான், ஒரு பாறை தெரியுதா? ஆமா, இங்க நின்னுதான் ராவணன் கைலாசத்தை தூக்கினான். இது தாப்புல கைலாசம் தெரியுது. நடந்து போகலாம், 1 கிலோமீட்டர் இருக்கும். ஒருத்தர் போட்டோ கொண்டு வந்தார், கேமராக்கார். சார் கொஞ்சம் நடப்போமா? நடப்போம். நடந்தா 10 அடி நடந்திருப்போம், மூச்சு இழைச்சிருச்சு. ஏன்? ஆக்சிஜன் குறைச்சல் 40%. பேச முடியாது, ஓட முடியாது, ஷூ மாட்ட முடியாது, குனிய முடியாது. நான் சொன்னேன் போட்டோக்காரர்கிட்ட, ஐயா போதும், நான் திரும்பிடுறேன், இனிமேலாம் ஆகாது, நடந்தா போயிரும் போல இருக்கு. ஆமா, ஆக்சிஜன் போனா என்ன பண்றது? என்னங்க அப்புறம் எப்படி தென் திருவண்ணாமலையில வந்து பேசுறது? எல்லாம் முடியாது. திரும்பிட்டேன். அன்னைக்கு தான் கஷ்டம். 2ஆம் நாள் மலை ஏறுறோம். ஒரு மலை ஏறிட்டான், இறங்கிட்டான், கால் வலிக்குது, முடியலை. 2வது மலை ஏறணும். அதுவா டோல்மோ பாஸ், 19,000 அடிக்கு மேலே. பயமா இருக்கு. ஏறுறேன், பாதி ஏறி இருப்பேன். மேல இருந்து ஷெர்பா இறங்குறேன். என்ன பார்த்தேன், நான் தான் இப்போ வயசான ஆளு, கிட்டத்தட்ட 61 வயசு. அப்படி பார்த்தேன், முடிஞ்சா ஏறு, இல்லாட்டி திரும்பி போனேன். ஏய், இம்புடு தூரம் வந்துட்டு எங்க திரும்பி போறது? ஏன்னே, உங்களோட வந்த ஒருத்தர் மேல சமாதி ஆயிட்டார். ஆமா, முடிஞ்சு போச்சுங்கிறேன். எப்படி இருக்கும்? இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னும் ஒரு 200 அடி ஏறணும். என்ன செய்யலாம்? ஏறு, போனா போயிட்டு போகுது. 200 அடி. சிவோகம், சிவோகம், சிவோகம். ஒரு அடி சிவோ, இன்னொரு அடி கம், அம்பாளும் சிவனும். சிவோகம், 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 சிவோகம். மூச்சு ஒழுங்கா ஏறிடும். 200 அடி ஏறி போய் பார்த்தா ஒரு இது மாதிரி, ஒரு டேபிள் மாதிரி ஒரு பாறை. பாறையில நல்ல அருமையான சேலையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இது என்ன? கௌரி குண்டம். இதான் அம்பாள் பராசக்தி. பக்கத்துல எங்களோட வந்த பம்பாய்க்காரர் செத்து கிடக்கிறார். சூடத்தை ஏற்றி விட்டார். ஆக்சிஜன் குறைவா உள்ள இடத்துல சூடத்தை ஏற்றப்படாது அப்படின்னார். போச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் இறந்து கிடக்கிறாரு. பக்கத்துல போய் பார்க்கிறேன், 2 கையும் இப்படி இருக்கு. இது என்ன? இப்படி இறந்து கிடக்கிறார். சின்முத்திரை தெரியுதா? ஆணவன், கண்மம், மாயை 3ஐயும் விட்டுட்டு ஆன்மா ஆண்டவனோடு கலக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி இப்படித்தான் உட்கார்ந்திருப்பார்.
ஐயப்ப சாமி இப்படித்தான் உட்கார்ந்து இருப்பார், இறந்து கிடக்கிறார். அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு ராத்திரி போன் பண்ணாங்களாம். அந்த அம்மா சொல்லுது, ஹி அட்டைன்டு மோட்சா அட் கைலாஷ். கைலாசத்தில் அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரு. வசதி இல்லாத குடும்பம், ஏதோ பரவாயில்லாத ஒரு வருமானம். நாங்கள்லாம் ஆளு கொஞ்சம் பணம் போட்டு அங்கே அனுப்பிச்சு, முக்கியமான செய்தி, அந்த பணத்தை என்ன பண்றது? அந்த ஊர் பழக்கம், குதிரை மேல ஏற்றி கொண்டு போய் டயரை போட்டு சுட்டு விட்டாங்க. குதிரையவும் சுட்டு விட்டாங்க. அவ்வளவு பயம் அவங்களுக்கு. பிணமேறின குதிரையா எப்படி? ஒரு வழியா மேல போயிட்டான். இப்போ டோல்மா பாஸ் உச்சியில நிக்கிறோம். எல்லாம் மறந்து போச்சு. நம்ம யாரு, எங்க வந்தோம், என்ன ஒண்ணு நினைப்பில்லை. ஆனா நல்லா இருக்கு. மனசு செத்து போச்சு. இந்த மனசு இருக்கிற வரைக்கும் கஷ்டம். எதை நினைக்கப்படாதோ அதை நினைக்கும்ல. சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனசு செத்து போச்சு. நல்லா இருக்குதுங்க, சுகமா இருக்கு. கைலாசம் தெரியல, ஆனா நல்லா இருக்கு. மேக்சிமம் ஹைட். ஷெர்பா தோல்ல கைய வைக்கிறான், சீக்கிரம் இறங்கு, பனிமழை பெஞ்சா உன் கதை முடிஞ்சிடும். தள்ளி விடுறான். கீழே இறங்குறான். கௌரி குண்டம் தண்ணி பச்சையா இருக்கு. ஷெர்பா எடுத்து கொடுத்தான், தலையில தெளிச்சுக்கிட்டான். மலையிலிருந்து கீழே இறங்குறான். காலு தடுமாறுது. ஒரு கம்பு வேற. 2 முறை விழுந்தேன், 3வது முறை எந்திரிச்சேன், கீழே வந்தேன். வந்தாச்சான்னு இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும்னா தொலைஞ்சேன். இன்னும் 15. முதல் நாள் 28 கிலோமீட்டர். ஆமா, 2ஆம் நாள் தான். முதல் நாள் 18 தான். 2ஆம் நாள் 28 கிலோமீட்டர். 2 மலையில ஏறி இறங்கி இருக்கான். இன்னும் 15 கிலோமீட்டர்னா தடுமாறுது. 2 பேர் என் கையை பிடிச்சுக்கிட்டேன். நான் காலை மட்டும் தூக்கி வச்சேன், இழுத்துக்கிட்டே போயிட்டேன். ஒன்னும் நினைப்பில்லை. ராத்திரி 8 மணி. கொண்டு போய் ஜுதுல் புக் என்ன படுக்க வச்சேன், தெரியாது. ஷூவை கலட்டின, தெரியாது. கால் உள்ளங்கால் தேய்ச்சி விட்டேன், தெரியாது. முழிச்சு பார்க்கிறேன், நம்ம இன்னும் சாகல, உசிரோடு இருக்கிறோம். டோல்மோ பாஸ் அவ்வளவு பயங்கரமான இடம். அழுத்து போயிடும். சிவபெருமான் கொடுத்தாத்தான் எல்லாம். ஆனா அருமையான அனுபவம். அங்க நிக்கிறது அவ்வளவு அற்புதமா இருக்கும். எல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் மறுநாளைக்கு 8 கிலோமீட்டர் ஜம்முன்னு நடந்து வந்துட்டோம். வந்து மானசரோவர்ல குளிக்கிறோம். குளிச்சா 2 அன்னப்பறவை, ஆணும் பெண்ணும். புரியுதா? கைலாச காட்சி என்ன? மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடும், பிடின்னா பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை, 2 வந்த மாதிரி 2 அன்னப்பறவை. நிமிந்து பார்க்கிறோம், வானவில் நேர தெரியுது. வில்லு வளைஞ்சில் இருக்கும், கைலாசத்துல நேர தெரியும். கும்பிட்டு நினைச்சு வேற கிட்டத்துல எல்லாம் போக முடியாது. வடக்கு முகத்துல பார்த்தா கைலாசத்துல காட்சி அப்படி தெரியுது. யாரோ நிக்கிறாப்புல, ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்காப்புல, ஒரு பெரிய பாம்பு இருக்காப்புல. எனக்கு ஒரு இது கொடுத்தேன், அது என்னது? பைனாகுலர்ஸ். அதை வச்சு பார்க்கிறேன். காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் கட்டிய கைலாசநாதர் கோயில் சிற்பங்கள் பூரா அங்க தெரியுது. காஞ்சிபுரத்தில் அந்த கோயிலுக்கு என்ன பேரு? அதை பார்த்துட்டு வந்து கோயிலை கட்டி கைலாசநாதர் கோயில்னு பேரு வச்சிருக்கேன். ராஜசிம்ம பல்லவன். அதுதான் ஐயா உங்க அந்த நாயனார் வந்து மனசுல கோயில் கட்டினாரே, யாரு? பூசலார் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த
கோயில். அப்போ ராஜா ஒரு கோயில் கட்டினான்ல, அந்த கோயில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயில். அப்படியே இருக்குதுங்க. பெரிய காரியம். பார்த்தோம், மறுநாளைக்கெல்லாம் வந்தோம். அதுக்கப்புறம் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நேரம் மீனாட்சி சந்நிதிக்கு வந்து நிக்கிறோம். ஆத்தா தாயே நல்லா வந்துட்டோம். அப்போ ஒரு பஞ்சமுக தீபாராதனை. சந்தோஷம்டா. முடிஞ்சுதா? ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நேரம் ஆச்சு, முடிச்சிடுறேன். சொந்த அனுபவங்கள், இறை அனுபவங்கள். ஒன்னே ஒன்று. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால கோலாலம்பூர்னு ஒரு ஊர் மலேசியாவில். மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். அங்கே கந்தர் சஷ்டி. கோலாலம்பூருக்கு பக்கத்தில் சிரம்பான்னு ஒரு ஊர். சிரம்பானில் எனக்கு 6 நாள் பேச்சு. கந்தர் சஷ்டி 6 நாளும் காலையில் சொற்பொழிவு, மாலையில் சாமி புறப்பாடு. 6ஆம் நாள் அன்னைக்கு கோலாலம்பூர்ல இருந்து என்னுடைய நண்பர் ஒரு டாக்டர், அவர் வந்துட்டார். சார், இன்னைக்கு காலம்பரம் இங்கே பேச்சு முடிஞ்சு போச்சுல்ல, 6ஆம் தேதி சாயந்தரம் கோலாலம்பூருக்கு வாங்க, முருகன் கோயிலில் பேசணும். இந்த பக்கம் முருகன் சந்நிதி, பக்கத்தில் எனக்கு பேச்சு. அப்படி எட்டி பார்த்து கொஞ்ச தூரம் போனால் முருகன் இப்படி பார்த்து இருக்கார், நான் இந்த இடத்துல இப்படி பார்த்து இருக்கேன். கோலாலம்பூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்ன பேசணும்? கந்தர் அலங்காரம் 92ஆம் பாட்டிலேருந்து நீங்கள் பேசணும். சரி, போயாச்சு. போய் உட்கார வச்சாங்க. அன்னைக்கு கந்தர் சஷ்டி 6ஆவது நாள். எல்லாம் பட்னி இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு சூரசம்காரம் முடிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். முருகா முருகா முருகா. ஒரு மயில் வருது, வெளிவாசல்ல இருந்து இப்படி வந்தது, என்னை சுத்துனுச்சு, என் இடது காலுக்கு கீழே வந்து உட்கார்ந்துருச்சு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், மயில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னப்பா, எல்லாரும் மயிலத்தான் பார்த்தாங்க. என்ன போட்டோ வச்சிருக்கேன், போட்டோ இருக்கு. எல்லாரும் மயிலத்தான் பார்த்தாங்க. 1 மணி நேரம் குனிஞ்சபடி கேட்டுக்கிட்டே இருக்கு. டாக்டர் அம்மா, ஒரு அம்மா அங்கே டாக்டர் மணின்னு, அவங்க அதை போட்டோ எடுத்து விட்டாங்க. மறுநாள் பத்திரிகையில பூரா போட்டு விட்டாங்க அவங்க ஊர்ல. பேச்சு முடிஞ்சுதா, மயில் அப்படி எந்திரிச்சது, மெதுவா நடந்து வெளியில போயிடுச்சு. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. முருகன் அருள் பண்றானா இல்லையா? நீங்க கண்ணீர் விட்டு அழுதால் முருகன் உங்க மடியில வந்து உட்காருவான். பத்ரிநாத் யாத்திரை போனேன். பத்ரி தெரியுமா? கேதார்நாத், பத்ரிநாத். பத்ரிநாத்தில் பெருமாள் எல்லாம் சால கிராமம், உள்ள போறதெல்லாம் ரொம்ப சிரமம். நாங்க போனோம். அங்கே 2 பேருக்கு 850 ரூபாய் டிக்கெட் எடுத்தோம். சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்கலாம் நாங்க சாமியை. எங்களை 20 பேரை வெளியே நிறுத்தி விட்டாங்க. யாரையோ உள்ள விடுறாங்க. நாங்க நிக்கிறோம். என்னடா இவ்வளவு நேரம் ஆகி போச்சே, கால் கடுக்குதே. 6:15. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. எங்களை உள்ள விட்டாங்க. உட்காருன்னா உட்கார்ந்தான். கதவை சாத்தி விட்டாங்க. என்னடா சந்நிதியில நிக்க வச்சு கதவை சாத்தி. சந்நிதியில எதிர்த்தாப்புல பத்ரிநாதர். பத்ரிநாத் தெரியுமா? இளந்த மரம். இளந்த மரத்துக்கு கீழே மகாலட்சுமி வழிபட்ட நாராயணமூர்த்தி. விஷ்ணு சகசரநாமம் ஆரம்பிச்சுட்டாங்க, பாராயணம். நாங்க உள்ள உட்கார்ந்து இருக்கோம் ஐயா. 1/2 மணி நேரம் எல்லாரையும் விரட்டி விட்டான். எங்களை காக்க வச்சு உள்ள உட்கார வச்சு 1/2 மணி நேரம் காதுல விஷ்ணு சகசரநாமம், எதிர்த்தாப்பல பத்ரி நாராயணமூர்த்தி. குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரன் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அடிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். கடவுள் அருள் பண்றாரா இல்லையா? போதும். நல்ல கூட்டம். நேரம் ஆயிடுச்சு. நல்ல கூட்டம். எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி வாழ்த்துகிறேன்.